காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே நான் அனுராஜ், என்னுடன் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்த் அவர்கள் இருக்கிறார். ஒரு 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 பாட்டம் என்று சொல்றது, 2 தேர்தல் உடனுடன் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த அரசியல் களம் பரபரப்பை தாண்டி ஒரு தொக்கு நிலைக்கு வந்திருக்கு. ஆனால் அரசியல் கட்சிகளுக்குள்ள இந்த தேர்தல் முடிவுகள், அது ஸ்பெஷலி இந்த வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ள தேர்தல் முடிவுகள் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் எல்லாம் அந்த என்ன நீறு புத்த நெருப்பாகவோ இல்லாட்டி அந்த வடிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கும் எல்லாமே இருக்கிறத விட பெரிய லெவலில் வடிக்க இல்லை. உடனடியாக வெளியில ஆக்டிவான பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்ல எந்த கட்சியிட்டையுமே, ஒரு கட்சியிட்டே இல்லாதனால இப்ப அது இருந்திருந்தா வடிச்சிருக்கும். உடனே அது பிளாஸ்ட் ஆகி அங்க இல்லாததுனால இருக்கிற கொஞ்சம் பேர் தானே. அப்ப அந்த கொஞ்சம் பேருக்குள்ள அப்படியேதான் இல்ல. உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல் கட்சிகள் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் எல்லாம் ப்ராப்பரா இருக்குமாக இருந்ததுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வடக்கு கிழக்குல, ஸ்பெஷலி வடக்குன்னு பாப்போமே, வடக்குல எல்லா அரசியல் தமிழ் கட்சிகளுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. அவர்கள் அதாவது போன எலெக்ஷன்ல இருந்து இந்த எலெக்ஷனோட கால்குலேட் பண்ணா 100% எல்லா கட்சிகளுமே பின்னடைவை சந்திச்சிருக்குது. கம்பேரிட்டிவ்லி போன முறை எடுத்த வாக்குகள்ல இருந்து நிறைய வாக்கு குறைஞ்சிருக்குது, ஆசனங்கள் குறைஞ்சிருக்குது, ஆசனங்கள் கிடைக்காமலே போயிருக்குது. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல அத யாராவது ஒருத்தர் இல்லாட்டி ஒரு சிலர் தலையில கட்டி தார்மீக பொறுப்பு அவர்கள தலையில சுமத்தி இல்லாட்டி அவர்களா ஏற்றுக்கொண்டு பதவி விலகல், தலைமை மாற்றங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நடந்திருக்கணும். அரசியல் கட்சிகள் ஸ்ட்ரக்சரா இருக்கும், அப்படின்னு நடக்க இல்லை. ஆனால் இப்ப சில பொறிகள் பறக்க தொடங்கி இருக்கு. உதாரணமா இப்ப நாங்கள் அண்மை காலமா இப்ப இந்த 2 வாரத்துக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கோம். அதுக்கு இல்ல, எலெக்ஷன் டைம்லயே பார்த்து நாங்கள் டெலோக்குள்ள உட்கட்சி மோதல் இல்லாட்டில் உட்கட்சி குழப்பங்கள் வந்து கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முதலே, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முதலே கொஞ்சம் பரபரப்பாகி பெரிய அளவில் பேசப்பட்டு அது 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 அதோட எலெக்ஷன் முடிஞ்சோட நிக்காமல், ஈவன் தமிழக கட்சியிலும் அப்படி எல்லாம் இருந்தது. ஆனா எலெக்ஷனை கிட்டவரை அடங்கி இப்ப அது கிட்டத்தட்ட 0 மாதிரி இருக்குது. உள்ளுக்கு என்ன நடக்குது அட்லீஸ்ட் வெளியில தெரியாமல இருக்கிறது. இது அப்படி இல்லாமல தொடர்ச்சியா வந்து திரும்ப தமிழரசு கட்சியில நீங்க சொன்னதன் அடிப்படையில சொல்றேன். தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு பொறுப்பு கூறல் வந்து தேர்தல் போதே சுமத்தியாச்சு. இந்த தோல்விக்கு இவர் தான் காரணம், இவருக்காக தான் நாங்கள் தோக்கடிக்கவும் போறோம் என்றது ஒரு தரப்பு சொல்லியாச்சு. இவருக்காக நீங்க தோக்கடிக்க வேணும்னு கட்சிக்குள்ள இருந்தையும் சொல்லியாச்சு. ஆகவே பொறுப்பு கூறலுக்குரிய தோத்து போன. அப்ப அது நீங்க சொன்ன மாதிரி பொறுப்பு கூறல் அங்க நிகழ்ந்து முடிஞ்சு, அதனால அது பிரச்சனையா தெரியல. டெலோவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருந்தாலும், வன்னியில ஒரு ஆசனத்தை கைப்பற்றி என்றெல்லாம் கிடைச்சிருக்குது. அது நினைக்கிறேன் ஆக குறைஞ்ச விருப்ப வாக்கோட இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியின் தலைவர் செல்வமடைக்கல் நாகன். அது பரவாயில்ல, சரிதான. ஒரு கட்சியின் தலைவராக அல்லது ஒரு ஒரு சாதாரண நபராக கூட அவர் 5000 வாக்காளா போனார்ன்றது வேற. பட் அவர் 30 வருஷமா பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறார், தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறார். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமும் டக்ளஸ் தேவானந்தா என்ன சொல்லி கொண்டு வந்தாருன்னா, நான் 94ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் இந்த வருஷத்தோட போனார்ன்றது வேற. அது வரைக்கும் அவர் அப்படி சொல்லி கொண்டு, அது மாதிரி அவர் எப்ப டிஎன்ஏ ஆரம்பிச்சு தேர்தலுக்கு நேரடியா தேர்தல் ஆண்டுல இருந்து 2004ஆம் ஆண்டுல இருந்து ஒரு வருஷ கேப் தான் வந்தீங்கன்னா 2004ல இருந்து ஒரு முழு செஷன்ஸும் பார்லிமெண்ட்ல இருந்தே வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட ஒருத்தர் வாங்கின வாக்கு தான் ஆக குறைந்த விருப்பு வாக்கு. அதாவது கட்சிக்காக போட்டு யாராருக்கோ எல்லாம் வாக்கு போட்டவனுக்கு கிடைச்ச வாக்கை விட ஒரு கட்சி தலைவராக 10ஆவதுக்கு அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக 20 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருந்த ஒரு உறுப்பினர் அவ்வளவுதான் வாங்கி இருக்கிறார். அதுதான் உண்மையா தோல்வி. அது மட்டும் இல்லாம உண்மையா என்ன சொல்றது, ரணில்ட கடைசி காலங்கள்ல நிறைய நிதி வந்து அந்த மக்களுக்கு டிசிசி இதுக்குள்ளால வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி மட்டுமே வந்தது இல்ல மக்கள் போர்வையில மக்களுக்கு மட்டுமோ வந்தது இல்ல. அதான் சொல்ற மக்களோட போர்வையில இவர்களுக்கு ஒபிஷியலாவே இவர்களுக்கு வரக்கூடிய நிறைய விஷயம் அதை விடவும் சரியா அது ரணில்கிட்ட இருந்து தாண்டி வேற வழியாலையும் காசு நிறைய வந்திருக்குது. அவருக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அது கட்சிக்குள்ள பெரிய ஒரு
அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது. முக்கியமாக இந்த பக்கத்துல நின்று ஆரம்பத்தில இருந்து ஃபைட் பண்ணி கொண்டு நிற்கிற விந்தன் கனகரட்னம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மாநசபை உறுப்பினர், அது மட்டும் இல்ல கட்சியின் நீண்ட காலமாக கட்சி இல்ல இயக்கமா இருக்கைக்குள்ளேயே அவர் உறுப்பினரா இருந்து கட்சிக்கு தொடர்ச்சியா இருந்து இல்ல விந்தன் அடையாளப்படுத்தப்படுறது என்னன்னா வெறும் தனிய விந்தன் மட்டுமல்ல, இந்த உள்கிளர்ச்சிக்குள்ள இருக்கிற ஆட்கள் விந்தன் மட்டுமல்ல, விந்தன் மிக அண்மை காலத்துல வெளித்தெரியக்கூடியதாக சில வெளிப்படையான பகிரங்கமான அறிக்கைகளை விட்டு செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தினதுனால அவர் இந்த காலத்துல மேல நிற்கிறாரே தவிர இந்த தலைமைக்கு எதிரான ஒரு புகைச்சல் அல்லது உள்ள இருக்கிற நிறுபூத்த நெருப்பா இருக்கிற பிரச்சனை என்றது நீண்ட காலமாகவே இருக்குது. அதுல முக்கியமா கட்சியினுடைய துணை தலைவரா இருக்கக்கூடிய ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா, வினோ, வினோ, இப்படி பலர் இவையெல்லாம் தெரிந்த ஆட்களாக இருக்கு. இவர்களுடைய ஆதரவாளர்களாக மத்திய குழு மற்றும் பொதுக்குழுக்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேரு இவர்களுக்கு எதிராக தான் நிற்கிறேன். சரிதானே? ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அவர்களுக்காகவும் இருந்தது என்ன, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், தொடர்ந்து இருக்கிறார். சரிதானே? கட்சியினுடைய ஒரு வெளித்தெரிந்த முகமாக அல்லது வேற வார்த்தையில சொன்னோம்னா பிரபல்யமான நபராக, கட்சியினுடைய பிரபல்யமான நபராக. இன்னைக்கு எப்படி டக்ளஸ் இபிடிபி என்ன நான் இபிடிபி தான், இது ரெண்டுலையும் பிரிக்க இயலாதுன்ற மாதிரி அவர் அதை தானே பிராண்ட் பண்ணி கொள்ளுவார். ஆனா இங்க செல்லமடைக்கலான்ன்றார் அந்த மாதிரி ஒரு பிராண்டா பார்க்கப்பட்ட ஒரு நிலைமை தான் உலகாலம் கட்சிக்குள்ள இருந்தது. இப்பதான் அது உடைஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப தனிப்பட்ட செல்வம் அடைக்கலனுடைய செல்வாக்கு என்னன்றத இந்த தேர்தல் அப்படியே அம்பலப்படுத்தி விட்டு, அப்ப இப்ப அவர்களுக்கு தலைமையை கேள்வி கேட்கிறது அல்லது தலைமை மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அது என்றது எல்லாமும் கொஞ்சம் இலகுவாக இருக்கிறது. அது கிளர்ச்சி மற்றது ஒரு பின்னடைவை சந்திக்கும் போது எப்போதுமே கீழே இருக்கிறது உண்மையான விசுவாசமான தொண்டனுக்கு அதுல இருந்து தான் எப்படி மீண்டு வரணும் என்றதுல ஒரு இது இருக்கு. கட்சி வரணும், அவனுடைய எதிர்காலமும் சரி அல்லது கட்சியினுடைய எதிர்காலமும் சரி அந்த மீழ்ச்சியில தான் தங்கி இருக்கு. அந்த மீழ்ச்சிக்கு என்ன செய்யறது என்ற கேள்வி வரும்போது அப்ப இந்த தலைமை விலகாலம் இருந்தும் தனித்து ஒன்றை செய்ய முடியாத தலைமையா இருக்கிறதுனால அதை எடுத்து போட்டு வேற ஒரு தலைமையை கொண்டு புதுசா தலைமைகளை கொண்டு வந்தால் தங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மீளழிச்சியும் கிடைக்கும் என்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இல்ல ஆனா இது இப்ப நோமலா நீங்க சொன்ன இந்த சினாரியோ நோமலா நடக்கிறது. ஒரு கட்சி தோல்வியை சந்திக்க ஒரு கட்சி ஒரு ஈவன் அணியா இருந்தா கூட சும்மா கிரிக்கெட்டா இருந்தாரு ஏதோ என்ன ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிறார்களுக்கு இப்படியான ஒரு மனநிலை வரும். ஆனா இங்க டெலோல இதை விட தாண்டி மிக மோசமான நிலைமை இருக்குன்னு சொன்னால் பல முறை இந்த பேர் சொல்லக்கூடிய இல்லாட்டி அடுத்த கட்ட தலைவர்களால எச்சரிக்கப்பட்டு நடவடிக்கைகள் இதை நாங்கள் திருத்தோணும் என்றால் தோக்க போறோம், இல்லாட்டில் புறப்புறான வெற்றியை நோக்கி நாங்கள் மூவ் பண்ண இல்ல, இவர் தனிப்பட்ட தன் சுய விருப்பங்களுக்காக சில முடிவுகள் எடுக்கிறார், சிலரை சேர்த்து கொண்டு பயணிக்கிறார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்து அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட மாதிரி தான் இந்த தேர்தல். சாதாரண தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்றது ரெண்டு வகையா நடைபெறுவது. ஒன்று தேர்தல் எல்லா இடத்துலயுமே தோல்வி ரெண்டு. ஒன்று உங்களுடைய போட்டியாளர் எதிரியோ போட்டியாளர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினால் நீங்கள் தோத்து போவீங்க. ரெண்டாவது நீங்க கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணா நீங்க தோத்து போயிட்டு. ரெண்டு சந்தர்ப்பங்கள் நோமலா இருக்கு. போட்டியாளர் அப்படி எதிரி எவ்வளவுதான் பலம் இல்லாதவனா இருந்தாலும் கூட நீங்கள் அவ்வளவு மோசமா இருக்கிறதுனாலையும் தோத்து போவீங்களா. இங்க வடக்குல இந்த முறை தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற கட்சிகளுக்கான தோல்வி அப்படியான ஒரு விஷயமா இருந்தது. எதிரி இங்க ஒன்னும் அவ்வளவு பலமா இருக்கு இல்ல, எதிரியோ போட்டியாளர் இங்க ஒன்னும் பெரிய இல்ல. ஆனாலும் உங்களுடைய கேவலமான அதாவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள மிக மோசமான வீக் பெர்ஃபார்மன்ஸால தான் இந்த தோல்வி. அப்படி இல்லாமல் டெலோவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உறுப்பினர்கள் அல்லது அடுத்த மட்ட தலைவர்களால பார்க்கப்படுறது உண்மையிலே இப்ப இது அடையாளப்படுத்தக்கூடிய இவ பெர்ஃபார்ம் பண்ணாமல் மற்ற கட்சிகள் தோல்வி பெர்ஃபார்ம் பண்ணாமல் இவங்களை கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணினதால சுட்டி காட்ட கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம எலெக்ஷன்ல கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணினது மட்டுமல்ல, அப்படியான பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணமான அவர்களுடைய செயல்கள் தான் இந்த பிரச்சனையில சிக்கலா இருக்குது. என்னன்னா நீங்க ஜனாதிபதி தேர்தல் எடுத்தீங்கன்னா அந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்துல நிகழ்ந்த சம்பவங்கள் இருக்குத்தானே, அது ஒரு பெரிய பிரச்சனை. டெலோ மாதிரியான டெலோ ஒரு இயக்கம், இயக்க கட்டுமானத்துக்குள்ள வளர்ந்த டெலோவினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள்ல
அடிப்படையானவர்கள் அல்லது பெரும்பாலானவர்கள் வந்து இன்னும் அந்த அந்த பழைய டெலோ இயக்க உறுப்பினர், ஓகே. டெலோ என்ற அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களை தாண்டி டெலோன்ற இயக்க உறுப்பினர்கள் அவர்கள் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாமும் கூட தங்களை கட்சி உறுப்பினர்களை வச்சிருக்கணும். முன்னாள் அந்த டைம்ல அவர்களுடைய இயக்க உறுப்பினராக இருந்தார்கள். இப்ப வெளியில போயிருக்கணும். தொடர்ந்தும் தங்களுடைய ஒரு உரிமையை இங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கலாம். சரிதானே? அப்படி அந்த டெலோன்றது ஒரு இயக்க, அப்ப இயக்க உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கான ஒரு பயிற்சியும் ஒரு ஒழுக்கணறியும் இருக்குந்தானே. அப்ப அதுல அவர்கள் என்ன பாக்குறார்கள்னா, குறைந்தபட்ச அடிப்படை விசுவாசம் என்றது அல்லது அடிப்படை நேர்மை என்றது ஒன்று இருக்கணும் என்றதை அவர்கள் எதிர்பார்க்க. ஜனாதிபதி தேர்தல்ல மொத்தமா இந்த டெலோவினுடைய தலைமை அதை குழப்பி விட்டு கவுட்டு போட்டு என்ன நடந்ததுன்னா, அவர்கள் வேறு ஒரு டீலை வச்சுக்கொண்டு இங்க வந்து நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு, பொது கட்டமைப்புக்கு ஆதரவு என்றெல்லாம் பேசிட்டு கடைசியில பொது வேட்பாளருக்காக இறங்கி வேலை செய்யாம போயிட்டு. அதை விட என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் பேர் இறங்கி இல்ல நீங்க வேலை செய்யாதீங்கன்னு தடுக்கணும், வேலை செய்ய போறோன்னு இறங்கி தடுக்கணும். சரிதானே? தடுத்து நிறுத்தி போட்டு அந்த மாதிரி ஆட்களை தான் இந்த தலைமை கொண்டு வருதுனால இன்றைக்கு கிழக்குல நீங்க பாத்தீங்கன்னா ரணிலுக்கு 2வது வாக்க விருப்பு வாக்க கொடுங்கன்னு சொல்லி அவன் செயலாளரே சொல்றார். இப்ப தோத்து போனார், இந்த எலெக்ஷன்ல தோத்து போனார். ஆனா அவர் என்ன சொல்றார், முதல்ல ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் பொது வேட்பாளருக்கு வாக்கு கொடுத்தாலும் நீங்க வெளிப்பட 2வது வாக்கு அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அல்லது அவரை சில விஷயங்களை செய்யலாம் என்றது வந்து அவர் சொல்ற வெளிப்படையா சொல்லியும் இருக்கிறார். அப்படி அப்ப நீங்க பொது வேட்பாளருக்கு என்ன சொல்லி வந்த, நீங்கள் தமிழ் தேசம், தமிழர்களின் திரட்சி இதெல்லாம் சொல்லித்தான் நீங்க வந்த. நீங்க அதுக்காகத்தான் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தணும், அதுக்காக தான் இப்படி ஒரு பொது கட்டமைப்பு, அந்த பொது கட்டமைப்புக்கு நாங்கள் எல்லாரும் போறோம், ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு ஒற்றுமை தான் வேணும். நீங்க திரும்ப திரும்ப அதை வேற சொல்றீங்க, தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை, நாங்க 5 கட்சிகள் ஒன்றாக நிக்கிறோம் அப்படி என்னெல்லாம் வீரவசனம் பேசிட்டு அப்புறம் போய் அங்கே என்ன சொல்றீங்க, மாறி நிக்கிறோம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓட்டு போடுங்கோண்டா என்ன அர்த்தம் அதனுடைய? இது எல்லாமே பத்தாவதுக்கு உங்களோட கூட இருந்தவரே திடீரென்று விட்டுட்டு போய் ஜனாதிபதியோட நிக்கிறார், தான் ஜனாதிபதிக்கு தான் ஆதரவுன்றார். நீங்கள் தோக்க போறீங்க, உங்களுக்கு இதே இல்லை, அங்கேயே அது வெடிக்க தொடங்கிட்டு. வினோரால் லிங்கம் எலெக்ஷன் டைம்ல இவைய விட்டுட்டு போய் அங்க நின்றார். அப்பவும் இந்த பிரச்சனை வந்தது. அவர் விட்டுட்டாருன்னு வெளிப்படையா ஒரு பாவலாக காட்டுறதுக்குன்னு சொல்லுவோமே, அதாவது ஒரு ஷோ, அவரை தூக்கி கட்சியை விட்டு தூக்கியா சாட்டி சாச்சி தாண்டாச்சு எல்லாம் எடுத்துட்டாம என்று கதைச்சத. ஆனா ஒன்று நடவடிக்கையே போயில, அட்லீஸ்ட் கடிதம் கூட போயில. சரி, ஏன் போயில்லையண்டா அவன் திருப்பி அடிப்பானே, நீங்க காலம் கூட இருந்தவன், உங்களை எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், அடி தொடக்க நுனி வரைக்கும் எல்லாம் தெரியும். அவன் வேற அங்க இருந்தோன்னு சொல்றான், நீங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து பாருங்க, நீங்க தைரியமான ஒரு ஃப்ளோவில் அவன் சொல்லி அப்படி இல்ல. நாடாளுமன்றம், முன்னாள் நாடாளுமன்ற ஒரு இப்ப இது வந்து எதிரி என்றோம், அந்த ஃப்ளோவில் வர்ற விஷயம். அதுக்கு வேற என்ன கொமெண்ட்ல வந்து ஏதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக வினோலிங்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய அலுவலகத்தில் இருந்தோன்னு சொல்றாரு, நான் இவர்களுக்கு தான் ஆதரவு. பிறகு அவர் இவ ஒழுக்காற்று நடவடிக்கை எனும்போது அவர் தனக்கு நெருக்கமானவர்களை முடிஞ்சாவ செய்து வாக்கட்டும்னு சவால் விடுறார். விட்டா நான் வேண்ட எல்லா வண்டவாளமும் எடுத்து வெளியில விடுவேன் பகிரங்கமான்னு சொல்றாரு அவர். அப்படி அப்ப அவளத்துக்கு இருக்குதுதானே விஷயம். ஆமா, ஒரு தவறு செய்தாருன்னு கட்சி நினைக்கிற ஒருத்தர் மீது கட்சி தெளிவாக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில சூழ்நிலை கைதியா இருக்கு. அப்படி அதுதான் இங்க பிரச்சனை. அது வந்து என்னன்னா, ஒரு அடிப்படை அறக்கல்விய அவர்களுடைய உறுப்பினர்கள்ட்ட சும்மாவே இத அதை இப்ப மேல இருக்கக்கூடியவர்கள் எழுந்து பேசி அதை ஒரு பிரச்சனையாக மாற்றும் போது அது இன்னும் பெருசா உதாரணமா வெடிக்குது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு இறுக்கமான நிலையை அடைஞ்சிட்டு நினைக்கிறேன். இறுக்கமான இந்த உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டு வெடிக்கிறதுன்ற ஒரு நிலைமையை நோக்கி மூவ் வேண்டதுன்னு சொன்னால் மிக மோசம், மிகவும் ஒரு ஆக்ரோஷமான நிலையில 2ஆம் தரப்பு தலைவர்கள் வந்து இவர் தலைவர் பொருளாளர் மீதான குற்றச்சாட்டை
வச்சு அவர்களுடைய நடவடிக்கைகளையும் கட்சி நடவடிக்கைகளையும் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். அவர்கள் நேரடியாக நீங்கள் அந்த பொதுக்குழுவை கூட சொல்லி கேட்கிறேன். இல்ல, அது நடந்த விஷயம் என்னன்னா இதுதான். இப்ப எப்படி வினோ நவராதலிங்கத்துக்கு எதிராக ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்கு ஒரு 3 குழுக்கள் இருக்குது. சரிதானே? அரசியல் குழு, பொதுக்குழு, அடுத்தது மத்திய குழு. 3 குழு இருக்கு. முதலாவது அரசியல் குழு, அடுத்தது மத்திய குழு, அதுக்கு அடுத்தது பொதுக்குழு. இவர்கள்ட்ட அது மாதிரி தலைமை குழு, மத்திய குழு, பொதுக்குழுன்னு இருக்குது. இந்த தலைமை குழுன்றது கட்சியினுடைய நிர்வாகிகளை கொண்ட குழு. அவைதான் கட்சியினுடைய மொத்த நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய அநேகமான முடிவுகள் அங்க கலந்தாலோசிக்கப்பட்டு எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அவசரமாக எடுக்கப்பட வேண்டியது. அதுக்கு அடுத்த முடிவாக வர்றது விஷயங்கள் மத்திய குழுல எடுக்கப்படும். அடுத்தது பொதுக்குழு. சரிதானே? இதெல்லாம் இப்ப இப்படி சொல்றதுக்காக பெரிய நீண்ட பெரும் எண்ணிக்கை கொண்ட குழுக்கள் அல்ல. அப்படி ஒன்று உருவாக்கி அப்படி அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இதுல இப்ப என்ன பிரச்சனை அவர்களுக்குன்னா, மத்திய குழுவும் பொதுக்குழுவும் இந்த தலைமையில இருக்கக்கூடிய சிலருடைய கட்டுப்பாட்டுகள் அவர்களுக்கு இங்க பெரும்பான்மை ஆதரவு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே ஒருக்கா இந்த தமிழரசு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த ஒரு 4-5 மாசம் அல்லது 3 மாசம் காலப்பகுதி என்னைக்கு சரியான இடைவெளி ஞாபகத்துல இல்லை. ஆனா மன்னார்ல தங்களுடைய பொதுக்குழு கூட்டம் கூட்டி தலைவராக திரும்பவும் என்ன பேர் அடைக்கலநாதனை தெரிவு செய்ததெல்லாம் ஒரு அறிக்கை விட்டவர். இந்த நிர்வாகிகள் திரும்பவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும், அப்படி தெரிவு செய்திருக்கப்பட்டிருக்கவும் கூடும். நான் என்ன சொல்றேன்னா, அவர் தான் எலெக்ஷனுக்கான முகமாக, மக்களுக்கான முகமாக இருக்கிறதுனால அப்படி இருந்தவர்களை மீண்டுமே நிர்வாகிகளாக தெரிந்திருக்க கூடும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவர்களுக்கு இந்த பொதுக்குழு மத்திய குழுல இருக்கிறவர்களுக்கு கொதிச்சு போயிருக்கணும். இப்ப அவைக்கு நீங்க சொன்ன மாதிரி பொறுப்பு கூறலுக்கு யாரோ ஒரு ஆள் வேணும். இங்கே ஒரு மறுமலர்ச்சி தங்களுடைய கட்சிக்குள்ள நிகழணும். ஆகவே இவர்களுக்கு பயமா இருக்குது என்னன்னா, இந்த குழுக்களை கூட்டினா தங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வரும். ஓகே, இப்ப நான் இதை கொஞ்சம் இன்னும் கிளியரா சொல்றேன்னு சொன்னா, இந்த செயற்குழு என்ன சொன்னீங்க, தலைமை குழு ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார். அவர்கள் கட்சி தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், கட்சியினுடைய நிர்வாக உறுப்பினர் 5-10 பேர் அவர்கள் எல்லாரும் ஒரு குரூப்பா இயங்கினர். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மத்திய குழுவோ செயற்குழுவோ பொதுக்குழுவுக்கோ இவர்களுடைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்ல. ஆனால் அவர்கள் நாளைக்கு ஒரு முடிவை கொண்டு தலைமை குழுவினுடையதல்ல, தலைமை குழுவில இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களுடைய செயல்களை பார்த்தோம்னா தலைமை குழுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இல்ல, பெரும்பான்மையும் இல்ல, சிலர் தான். அதுக்குள்ள சரிக்கு சரியா ஒரு இது இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளேயே எதிர்க்கக்கூடிய தலைமை குழுக்குள்ள இருக்கலாம். சரி, அவர்கள்லாம் கிளர்ச்சி ஆயிடும். அதான் சொல்றேன். இப்ப நாங்கள் கிளர்ச்சியாளர்கள் என்று குறிப்பிடுகிறவர்களும் கூட அதே தலைமை குழுக்குள்ள இருக்கிறார்கள். சரி சரி, அவர்களுக்கு வெளியில நிறைய ஆதரவு இருக்கு. மத்திய குழுவில செயற்குழுக்கு வந்தா இந்த கிளர்ச்சியாளர்கள், அதாவது இப்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்களை விட மற்றவர்களுக்கு ஆதரவு கூடுதலா இருக்கு. சில அதனாலே கூட்டாம இருக்கணும் என்றதுதான். அதுக்காகத்தான் அப்ப இவ என்ன செய்யணும்னா, ஒரு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு என்று சொல்லி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நவராதலிங்கம் அறிவித்த போது இதே மாதிரி இந்த தலைமை குழுன்னு சொல்லப்படுறவர்கள் சூம்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அதுல தாங்கள் நடவடிக்கை எடுக்க போறோம், அவருக்கு தலைமாடைகள்லாம் இன்றைக்கிடவே அவருக்கு கடிதம் அனுப்பிடுங்கோ என்று சொல்லி அந்த கடிதம் மீடியாக்களுக்கும் உடனடியாக கொடுக்கப்படணும்னு சொன்னது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் கடிதமும் அனுப்பப்படையில, மீடியாவுக்கு கடிதம் கொடுக்கப்படவும் இல்லை. அதுதான் நிலைமை. அது மாதிரி இந்த தேர்தலில் தோற்றதுக்கு பிறகு இவர்கள் என்ன பண்ணிச்சுனோம்டா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொறுப்பு கூறலை காட்டத்தானே வேணும். இந்த பொறுப்பு கூறலுக்கு யாரையோ ஒரு ஆளை மாட்டோணும்னுட்டு இங்க இருக்கிற நிர்வாக செயலாளராக இருக்கக்கூடிய விந்தன் கனகரத்னத்தை அதுக்குள்ள கொண்டு மாட்டி விடுறதுக்கு அதை முயற்சிக்கணும். இவர் கட்சிக்கு எதிராக நடந்து கொண்டா, இவர் கட்சிக்கு எதிராக அப்படி எல்லாம் இந்த தோல்விகளுக்கு இவர் எல்லாம் தான் காரணம் என்ற மாதிரி தங்களுடைய சர்வைவல், தங்களுடைய இருப்பை பாதுகாக்கிறதுக்கு தங்களுடைய எதிராளிகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்கள் என்ற மாதிரி அவர்கள் அவர்கள் அதை முடிக்க பார்க்கணும். சோ அப்படி கடந்த 20ஆம் தேதி அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி திரும்ப ஒரு Zoom மீட்டிங் கூட்டப்பட்டு அந்த மீட்டிங்ல
பொருளாளராக இருக்கக்கூடிய சுரேன் குருசாமி வந்து இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தை கூட்டினதுல அடுத்த பிரச்சனை இருக்கு என்னன்னா, விந்தன் கனகரட்னவும் அந்த தலைமை குழுவினுடைய ஒரு உறுப்பினர். அம்பாறையில இருக்கக்கூடிய ஹென்றி மகேந்திரனும் அந்த தலைமை குழுவினுடைய ஒரு உறுப்பினர். இவர்கள் எல்லாரும், அதாவது இந்த தலைமை குழுவில தங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்கிறோம் தானே, அவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு அந்த கூப்பிடாம அவர்களுக்கு அழைப்பு அனுப்பாம யாரெல்லாம் தங்களை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பினமோ அவர்களை அழைச்சு கொண்டு இந்த பக்கத்துல ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி இல்ல, அவ நடுநிலையா இருப்பினம் நம்புறாக்கள் இருக்குதானே, அவருக்கு தெரியும் தங்களை பிளேம் பண்ணுவினோம், ஆனா அந்த மாதிரி அப்படியே சாக்களையும் கூப்பிட்டு கொண்டு இவ அந்த தலைமை குழு கூட்டத்தை 20ஆம் தேதி நடத்தி இருக்கணும். அந்த கூட்டத்துல பிரசன்னா மாதிரியான ஒரு சிலர் எழும்பி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த ஜூம் கூட்டங்கள்ல இங்க ஜூம்ல காய்ச்சி எல்லாம் மற்ற தலைமை குழு கூட்டம் சொல்லி எல்லாம் நேரடியா கூடாது, கூட்டத்தை கூட்டுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, அங்க வச்சு எல்லாம் கதைப்போம் சொல்லி போட்டு அதை குழப்பையாச்சு. அப்ப இவர் மீது நடவடிக்கை எடுத்து இவரை கட்சியை விட்டு தூக்குவோங்க சொல்லி அவர்கள் எடுக்கிறதுக்கான தலைமை குழுவில் ஒரு முடிவு எடுத்து அதை செயற்படுத்துவோம் என்று எடுத்த முயற்சி அங்கேயே உடைக்கப்பட்டு அங்கேயே அடி வாங்கின உடனே இந்த வெளியில இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழு வந்து உஷாராயிட்டு, ஓகே நீங்க இப்ப என்ன செய்ய பாக்கினா உள்ள வச்சு தலைமை குழுக்குள்ள வச்சு எங்களை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணினோம்ன்றதுனால இப்ப அவன் என்ன செய்யணும், பகிரங்கமாக அறிக்கை விட தொடங்கினா, நீ மத்திய குழுவை கூட்டு இல்லையா பொதுக்குழுவை கூட்டு. ஏன்னா அவைக்கு தெரியும் பொதுக்குழுவிலே மத்திய குழுவிலே தங்கள் மீது இவர்களால கடைசி வரைக்கும் நடவடிக்கை எடுக்க முடியாது, அதுக்கு மீதி ஆட்கள் விட போறது இல்லை. நம்ம அவர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் தானே, இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்ன தெரியும் தானே. இப்ப ஹென்றி மகேந்திரன் என்ன அம்பாறையில டெலோவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னா அங்க ஒரே முகம் ஹென்றி மகேந்திரன் இல்ல. நாங்கள் அது உண்மையாவே நாங்கள் இந்த சங்கு தனியா போட்டியிடும் மண்டேக்குள்ள போட்டியிட முடிவெடுத்திருக்கல இவர்களை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் உண்மையா அதுக்கான அங்க அவர்கள் அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு ரிங்கோல விட்டுட்டு அங்க இருக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதான் சொல்றேன். அப்ப அவர்கள் எல்லாரையும் வெட்டி விட்டுட்டு இங்க வந்தா அது சாத்தியமானதா இருக்காது. இவைக்கு ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா இவர்களுக்கு எல்லாரும் ஒரு ஹென்றி மகேந்திரன் கட்சிக்காக என்ன பங்காற்றினார்ன்றதும் அவருடைய கிட்டத்தட்ட அவர் ஒரு 30-35 வருஷமாக தொடர்ந்து டெலோவிலேயே பயணிக்கிறார்ன்றதும், விந்தன் கனகரத்னம் என்றவர் 40 வருஷமா தொடர்ந்து கட்சியில இருக்கிறார். இப்ப ஜனா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்ல செயலாளராக இருக்கிறார் கட்சியினுடைய, ஆனா அவர் இடையில விட்டுட்டு ஓடிட்டார். கட்சியில பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும்போது கட்சியில இருந்து அவர் விட்டு வெளிநாடு போயிருந்துட்டு பிறகு திரும்பி வந்தவர். இப்ப சுரேன் குருசாமி என்றவர் அவர் உண்மையில கட்சி இந்த டெலோன்ற அமைப்பினுடைய உறுப்பினர் அல்ல, ஆரம்பகால உறுப்பினரோ இதோ இல்ல, இயக்க உறுப்பினர் இல்ல, அவர் இயக்க உறுப்பினரே இல்ல. அவர் வந்து அந்த முதல் ஸ்ரீ டெலோன்னு ஒரு அமைப்பு இருந்த இதுல இருந்து இவர் வெளியில இருந்துட்டு வந்து அந்த அமைப்போட சேர்ந்து இயங்கி போட்டு அதுல அவருக்கு ஒரு வழக்கு அந்த பிரச்சனைகளும் இருக்குது கல்கிச இதுகள். அங்க இருந்து போட்டுதான் பிறகு அடைக்கலநாதன் எம்பி ஆயினதுக்கு பிறகு அவருடைய செயலாளராக நாடாளுமன்ற பதவிக்கான செயலாளராக வந்தவர் தான் இவர் சுரேன் குருசாமி. அப்படிதான் அவர் கட்சிக்குள்ள வர்ற. ஆனா இன்றைக்கு கட்சியினுடைய பொருளாளர் செல்வாக்கு பேச்சாளர் முடிவுகள் எடுக்கக்கூடிய அதுதான் பிரச்சனை. இப்ப கட்சிக்குள்ள பெரும் பிரச்சனை என்னன்னா, தலைவரோ செயலாளரோ முடிவெடுக்கிறத விட இவர் தான் ஆட்டி வைக்கிறார் என்றதான் அங்க பிரச்சனை. எப்படி தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு சுமந்திரன் மீது பழிகள் சுமத்தப்படுதோ அது மாதிரி ஒட்டுமொத்த தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த குழப்பங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் உடைத்து கட்சியை நாசமாக்குறதுக்கு சுரேன் தான் காரணம் என்ற கொதிப்பில இருக்கணும் மற்ற உறுப்பினர்களும் கிளர்ச்சியாளர்களும். சரிதானே, அது வரைக்கும் கூட அவர்களால் சகித்து கொள்ள முடிஞ்சது. என்ன பிரச்சனைனா, இந்த தலைமை செய்கிற துரோகங்கள் என்று அவர்கள் கருதுகினம் தானே, அவர்களுடைய சொந்த உறுப்பினர்களை கருதக்கூடிய சில விஷயங்கள் வந்து அதுக்கும் காரணமா இருக்கிறவர் இவர் தான் என்ற மாதிரியான தான் அவர்களுடைய நினைப்பு. இப்ப இது இப்ப பற்றி எரிய வலிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா இப்ப ஒருவேளை இத கட்சியினுடைய அல்லது இயக்கமாக டெலோ இருந்த காலத்திலேயே செய்தவர்கள் இருந்திருந்தாலாவது அவர்கள் சில நேரம் இப்ப செல்லமடைகள் சகிக்கக்கூடிய நிலை இருந்திருப்பினும் இப்படி ஒரு கரெக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி அப்படியான இவர் வெளியில இருந்து வந்தவர்
வெளியில இருந்து ஒரு வந்தவர் சரி கட்சியை வளர்த்திருந்தா எல்லாரும் சேர்ந்து பாராட்டி கொண்டு வருவோம். இப்ப இவர் கட்சியை நாசமாக்க போறாரு என்றதுதான் அவர்களுக்கு இடையே பிரச்சனையா இருக்குது. சரி, அதனாலதான் அவர்கள் என்ன செய்யணும்னா இவர்களை மத்திய குழுவுக்கு அல்லது பொதுக்குழுக்கு இழுக்கிறதுக்கு நிக்கணும். அங்க என்ன சில நேரம் தீர்மானங்கள் அதனால அவர்களும் வலு கவனமாக அதை செய்ய. அப்ப பிந்தன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார், அது மாதிரி வினோராதலிங்கமும் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். ஆனால் 2 கடிதத்துக்குமே அவர்கள் பதில் அளிக்கல. சரிதானே, பதில் அளிக்கல. ஆனா வினோ எடுத்து செயலாளரோட கூப்பிட்ட கதைத்த போது அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா 30ஆம் தேதி நாங்கள் தலைமை குழு கூட்டத்தை கூட்டுவோம், அந்த தலைமை குழு கூட்டத்துக்கு நீங்க வாங்கோ, முதல்ல அங்க பேசுவோம், இந்த பிரச்சனைகள் எல்லாத்த பற்றியும் அங்க பேசுவோம், பேசி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு பிறகு மத்திய குழுவையோ இதையோ கூட்டுறதை பற்றி அங்க இதண்டுவோம் தான் சொல்லி 30ஆம் தேதி கூட்டம் என்று அறிவிச்சிருக்கிறேன். அறிவிச்சு போட்டு இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த புயல் சின்னமதுகள் எல்லாம் வந்து அது கடந்து போயாச்சு. 2 நாளா மழையும் இல்ல, வடகிழக்கு நோமலுக்கு திரும்பி வெள்ளமே வடிஞ்சு போயிடும் போல. ஆனா அத காரணம் காட்டி அத கூட்டம் ரத்து. இப்ப திருப்பி நீங்க போய் ஏதாவது கேட்டீங்கன்னா இல்ல அது மழையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் போய் எங்க உதவி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், அதனால அவருக்கு நேரம் இல்லைன்னு ஏதாவது விளக்கங்கள் வியாக்கியானங்கள் சொல்லக்கூடும். ஆனா என்ன எஸ்கேப், இப்ப 30ஆம் தேதி கூட்டம் இல்ல, தலைமை குழு கூட்டமே இல்ல. இதுல பிரச்சனை என்னென்றால் இந்த 30ஆம் தேதி கூட்டம் இல்லை என்கிற போது 5ஆம் தேதி வினோராதலிங்கம் நாட்டை விட்டே போயிடுவார். அவருடைய குடும்பம் லண்டன்ல இருக்கு, வாழுது. அவர் இவ்வளவு அரசியலுக்காக தான் அவர் இங்க தங்கி இருந்து இருந்தார். இப்ப அவர் இந்த இதுகள் எல்லாம் ஒரு விரக்தி நிலை அடைந்ததுக்கு பிறகு அவர் இனிமே இந்த அரசியலும் பண்ணா ஒன்றும் பண்ணா தேர்தல் அரசியலே தனக்கு வேண்டாம்னு சொன்னா நிரந்தரமாக லண்டனுக்கு போறதான ஒரு முடிவோட தான் இப்போதைக்கு இருக்கிறார். அவருக்கு 5ஆம் தேதி டிக்கெட். இப்ப என்ன 30ஆம் தேதி போட்டு அவரை ஒரு மாதிரி சமாளிச்சு முதல்ல விட்டுட்டு இப்ப இனி 5ஆம் தேதி வரைக்கும் அடுத்தது எது எப்ப அறிவிக்கப்படல. 5ஆம் தேதிக்கு முன்னம் இந்த கூட்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல இல்ல. சரிதான், போஸ்ட் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப ஒரு காய நைஸா வெட்டி விட்டுடலாம். இப்ப பலத்தை எது தரப்புல இருந்து ஒரு முக்கியமான பலத்தை கட் பண்ணி விட்டுடலாம் என்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையில இது போய்கொண்டிருக்கு. இல்ல இல்ல இப்ப இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில என்ன சிச்சுவேஷன் அங்க அம்பாறையில இல்லாட்டி கிழக்கம் நோக்கமா கொண்டு அம்பாறை தான் வைக்கப்பட்டது. ட்ரிங்கோ பட்டிக்குலோ ஒன்றும் இல்லாம இருக்கணும். செயலாளரும் அங்கேயும் ஓரளவுக்கு செயற்பாட்டு நிலைமை இருக்குதான். அவைகள்ட்ட அந்த அளவுக்கு அதுல இருக்கு இல்ல. அம்பாறையில என்று இல்ல. இப்ப இங்க யாழ்ப்பாணத்துல இவரையும் வழியில விட்டா, விந்தனையும் வழியில விட்டுட்டா, இப்ப தனியா ஒரு வன்னிக்கான ஒரு கட்சியாக குறுக்கம் அடைஞ்சிருந்தானே, டெலோன்றது ஒரு பிரச்சனை இருக்குதானே. இப்ப வேற அவர்களோட வேற செயற்பாட்டாக சுரேனும் நிரோஷ் என்று பழைய பத்திரிகையாளர் அவர் வலி கிழக்கினுடைய அவை எல்லாரும் இருக்கிற ஜாழ்ப்பாணத்துல அவை இருக்கணும். அவர்கள் ஒரு அணி. இல்ல நான் அப்படி சபாகுவதாசன் மாநசப உறுப்பினர் ஒருத்தர் இருந்தார். ஆனா இல்ல அவர்கள் எல்லாம் நான் சொல்ற டெலோன்றது இயக்க இல்ல அதுக்கு பிறகு வந்தாக்கள் தான் இவர்கள் எல்லாருமே அதுக்கு பிறகு வந்தாங்க. அப்ப அந்த அந்த ஆழமான எண்ணக்கருவோட வேலை செய்தாக்கள் என்றாக்கள் இருக்க போறது இல்ல. அப்ப அது புதியவர்களை கொண்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான டீமா தான் இருக்க போகுது. இந்த ரியல் டெலோன்ற ஒரு நிலைமை இதோட இருக்க அவர்கள் நான் நினைக்கிறேன் தேர்தலோட நிறைய பயந்து போயிருக்கணும் என்று நினைக்கிறேன். அதாவது இப்படியே போனால் தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது என்ற மாதிரி இந்த இப்ப இருக்கிற தலைமைக்கு அந்த அளவு தத்துணிவு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். அதனால அவர்கள் தங்களை பலப்படுத்துதல் அல்லது கட்சியை பலப்படுத்துதல் என்ற திட்டத்துக்கு மாறாக எப்படி அடுத்த தேர்தல்ல தாங்கள் யாரோடும் சேர்ந்து அதை முதல்ல சவாரி செய்யலாம் என்றதுலதான் குறியா இருக்கு நான் கேள்விப்பட்டேன். இல்ல அதுமே மட்டும் இல்லையா நினைக்கிறேன். அது எல்லா சின்ன சின்ன இல்ல கொஞ்சம் மற்றவர்கள் அப்படி இல்லாத நிலை, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளேயே மற்றவர்கள் அப்படி இல்லை என்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்படி இல்லை என்றது என்ன நிலைப்பாடுன்னு இப்ப இவ்வளவு காலமும் இவர்கள் என்னன்னா இப்ப செல்வமலைகள் அடிக்கடி பிரஸ் கன்ஃபரன்ஸ் வைப்பார் பண்ணியில. சரிதான், மண்ணால வச்சு போடுவார், நல்லா லவனியால வைப்பார். வச்சு போட்டு என்ன சொல்லுவாருன்னா வீரவசனம் பேசுவார். தமிழரசு கட்சி தான் எங்கள்கிட்ட வரணும், கூட்டமைப்பு எங்கள்கிட்ட தான் இருக்கு,
கூட்டமைப்புக்கு மீண்டும் கூட்டமைப்புன்னா அவதானங்கள்ட்ட வரணுமே தவிர நாங்கள் போறதில்லை அப்படி என்று வீரவசனம் பேசிக்கொண்டிருந்தேன். ஆனா இப்ப இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அந்த வீரவசனங்கள் எல்லாமும் போயிட்டு என்று கேள்விப்படுறேன். அதுக்கு பதில் வேற முயற்சிகள்ல பேச்சுக்கள்ல ஈடுபட்டு இருக்கணும். அவ்வளவு சேர்ந்து இவ்வளவு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வடகிழக்கு ஒரு ஆசனம் தான் பெறக்கூடியதா இருந்தது. தமிழரசு கட்சி தனியா 8 ஆசனத்தை பெற்றிருக்கின்றதும் ஒரு இதுக்கு மேல காய்ச்சா வேளாலே ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அந்த நிலையில ஜனநாயக கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய, அதாவது சின்ன டிடிஎன்ஏனுடைய மீதி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்னும் அந்த அதே பழைய நிலைப்பாடு மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருப்பதாக இருந்தால் இந்த கூட்டுக்குள்ள வரலாம். சரி, வேணுமெண்டா நாங்கள் வீட்டையே சின்னமாக கூட மாற்றிக்கொள்ளலாம். ஆனா இந்த கட்டமைப்புக்கு அவர்கள் இணங்கி வரணும். தமிழரசு கட்சி இணங்கி வந்தால்தான் அந்த பேசப்படுற ஒற்றுமை என்ற மாதிரியான விஷயங்களுக்கு போறது. தமிழரசு கட்சி அந்த தேவையும் இல்லை. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நடக்க போறதும் இல்லை. தமிழரசு கட்சிக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொள்றதுக்கும் தன்னுடைய தலைமைய வலுப்படுத்துறதுக்கும் ஸ்ரீதரன் சில நேரம் அதுக்காக அது ஒரு தனி டொப்பிக்காக கேட்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். இப்பவே இதை கொஞ்சம் நேட்டி முழக்கி கொண்டு போயிட்டோம். ஓகே, அப்ப இப்ப நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம் நினைக்கிறேன். இப்ப ஒரு 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 முடிவு இல்லாமல் இந்த குழப்பங்கள் ஸ்டில் அப்படியே தொங்கி கொண்டிருக்குது. தெளிவுக்குள்ளான குழப்பங்கள் தொங்கி கொண்டிருக்குது. இவர்கள் எப்படி இதை கன்க்ளூட் பண்ண போய் நம்ம தங்களுடைய காலத்தை இழுத்தடிக்கிறது மட்டுமே அவர்களுக்கு தீர்வாக அமையும் என்று நான் நினைக்கல. ஒருவேளை இவர்கள் இப்படியே இழுத்தடிச்சு கொண்டு போனா இவர்கள் இதை செய்யணும்ன்றது அவர்களுக்கும் தெரியுது தானே. மற்றது ஒரு விதமான தலைமை மக்களுக்கும் தங்களுக்கும் துரோகம் இழைக்குது என்ற ஒரு எண்ணப்பாங்கு அவர்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலேயே வந்துட்டது என்றால் அது நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதை சரியா அட்ரஸ் பண்ணி நீங்க தீர்வு கொடுக்க மாதிரி ஒரு அது எப்படியோ வெடிக்கவோ அல்லது ஒரு குழப்பத்துல கொண்டு வந்து முடிக்கவோ தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால எப்படியோ அவர்கள் கூட்டி ஏதோ ஒரு தீர்வுக்கு வந்தாங்க. எங்கேயோ ஒரு கட்டத்துல நேரடியாக அதை எதிர்கொண்டுதான். ஆனாலும் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், இந்த சின்ன டிடிஎன் இந்த கூட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு எம்பியை வச்சிருக்கிற ஒரு கட்சி என்றபடியால ஏதாவது ஒரு சுமூகமான இதண்டி சபை அந்த கட்சியின் சபைகளுக்கு அந்த எம்பி ஆசனம்ன்றது பட் அது அங்க இருந்து அவர்கள் ஆனா என்ன பொறுத்த தனிப்பட்ட ரீதியில என்ன பொறுத்த வரைக்குமே என்னண்டா இந்த வாழ்நாள் பேராசிரியர் ஒரு பதவி, அதாவது யாழ்ப்பாணத்துக்குள்ள இஞ்சாலதான் கேள்விப்பட்டது இல்ல. அந்த மாதிரி ஒரு பதவி தான் பேராசிரியர் பல்கலைக்கழகத்துக்கான ஒரு பதவி. ஆனா இந்த பல்கலைக்கழக பதவியில அல்லது பல்கலைக்கழக பணியில இருந்து ஓய்வு பெற்ற சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி வாழ்நாள் பேராசிரியர்ன்ற மாதிரி ஒன்று. அது மாதிரி இவர்கள் எல்லாம் என்ன வாழ்நாள் தலைவர்களா இல்ல, கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறேன். நினைவு தெரிஞ்ச, அதாவது கட்சியில சம்பந்தர் இறக்கும் வரைக்கும் இருந்தார் என்றாலும் சம்பந்தர் எத்தனை வருடங்களாக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 10-15 வருஷம் சொல்ல முடியும். அதுக்கு முன்ன அவர் இல்ல. ஏன்னா அவர் மிக வயதான காலத்துலதான் தலைமையை பொறுப்பெடுத்தார். அதனால அவர் இறக்கும் வரைக்கும் அந்த தலைமையோட பேரோட இருக்கல தானே. எப்படியோ 10 வருஷம் வந்து கைமாற்றிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக அவர் அது ஒரு பதவியில் அடையாளமாக தான் இருந்தவரே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்டமைப்பே இல்லை. யாரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற தலைவராக வர்றாங்க. அதுதான் உண்மையான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டமைப்புண்டா. அதுதான் அந்த நாடாளுமன்ற குழு தான் உண்மையான. அது உண்மையான தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற குழு இல்ல. சட்ட விதியா பார்த்தோம்னு சொன்னால் தமிழரசு கட்சி தான் நாடாளுமன்ற குழு தலைவரா இருந்து நான் சொல்றேன். குற்றச்சாட்டு ஒன்று இருக்குதானே, அவரும் இறக்கும் வரைக்கும் பதவியில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் அப்படி இப்படி என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்படி பார்த்தா கூட சரி பதவி என்று தான் சொல்லலாமே தவிர அவர் தலைமை பதவி என்று சொல்றதுக்கு அப்படியே பார்த்தாலும் கூட அவர் மிக பிந்திய காலத்துல வயசான காலத்துலதான் அவர் அந்த பதவிகளை புறத்து தொடங்குறார். ஆகவே அவர் அந்த பதவியில இறக்கும் வரைக்கும் இருந்தார் என்றத கூட ஞாபகப்படுத்தலாம். ஆனா கிட்டத்தட்ட 20-30 வருஷமா நீங்க தலைமை பதவியில இருக்கிறீங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறதுக்கு முந்தி கட்சியினுடைய தலைவர். கட்சி என்ற கட்டமைப்பு வந்த நாள்ல இருந்து நீங்க தலைவர் வரைக்கும் தலைவராக இருக்கிறீங்க. ஒரு கட்சியாக உருவெடுத்ததுக்கு பிறகு இருந்து அவர் தலைவர்.
சரிதானே? அப்படி இல்ல இல்ல, பாரதனம் அவர்கள் எல்லாம் நாங்கள பிறகு, அதாவது இந்திய இந்திய நாட்டுக்கு நாடு பிறகான ஒப்பந்தத்துக்கு பிறகான ஒரு கட்சியை அமைப்பு என்று பார்க்கும்போது அப்படி ஒரு தலைவராக இருந்து நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கும் போது சரி, ஒரு இதுதான் ஐக்கிய தேசிய கட்சியிலே நீங்க எழுதலாம். அங்கேயும் இதேதான், ரணில் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இன்னும் புடிச்சு வச்சு கொண்டிருக்கிறதுனாலதான் குழம்பு இன்றைக்கு கட்சியே இல்லாம போச்சு. அப்ப அதுகளே அந்த கட்சியில பாராளுமன்ற தேர்தல் முடிச்சு வச்சாச்சு. கும்பையா பாராளுமன்ற தேர்தல் ஜானியில கேட்டது ஜீவன் தட்டமா ஜானிய இன்னும் பிடிச்சு வச்சிருக்கிறது. நான் சொல்றேன், அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு போறதுக்கு முன்னம் நீங்கள் ஒரு கட்சிக்கு கடைசி சரி நீங்க ஒரு டேர்மாவது கொடுங்கள, கொடுத்து அவர் அப்படி வர்றவர் இன்னும் சிறப்பா செயற்படையில்லைன்னா திருப்பி உங்கள்ட்ட வரத்தானே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன் அந்த ஜனநாயகத்தன்மைக்கு ஏன் வரமாட்டேன்றீங்கள் என்றதுதான் கேள்வி. சரி, இப்ப இந்த நிலைமையிலேயாவது குறைந்தபட்சம் அவர்கள் அதை இதன்னோணும். கடைசி இன்னொருத்தருக்கு கையளிச்சு கொடுங்க, மாத்தி கொடுங்க, இளைஞர்களுக்கு கையளியுங்க. இப்ப அநேகமான நாடுகள்ல அந்த மாதிரி ஒரு மோடி இந்தியாவில வந்து மோடி பிரதமர் ஆயிட்டாருன்னா கட்சிக்கு அமித்ஷா தான் தலைவர். சரிதானே? அப்படி நீங்களும் ஒரு பாராளுமன்ற பதவியை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா கட்சிக்கு இன்னொரு தலைவரை கொடுங்க, அவர் கட்சியை வழிபடுத்தட்டும். நீங்கள் மூத்த ஒரு தலைவராக, உறுப்பினராக, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறவராக நீங்க இருந்தோண்டு அவர்களை வழிபடுத்துங்க. அப்படிதான் நீங்க அந்த கட்சியை கட்டமைச்சு வழிபடுத்த. அப்படி தலைமையை போயிட்டா இது அடுத்த முறை பாராளுமன்ற ஆசனமும் போயிடும் என்ற ஓகே. இந்த அப்படியே போனாலும் பரவாயில்ல, நீங்க 25 வருஷமா இருந்துட்டீங்களே ஐயா, இருந்து நீங்க இந்த மக்களுக்காக செய்ததுன்றதும் ஒண்ணும் இல்லை, சொல்லக்கூடிய வகையில ஒண்ணும் இல்லை. சரிதானே? சரி, ஏதோ போன போக்குல முடிஞ்சதை செய்தீங்கன்னா 25 வருஷம் ஒரு 30 வருஷம் இருந்து அரசாங்க பதவியில இருந்தே ஓய்வு கொடுத்துடுவாங்க. பென்ஷன் எடுக்கலாம். நீங்க 20 வயசுல அரசு பதவியில சேர்ந்தீங்கன்னா 50 வயசுல நீங்க முழு பென்ஷனோட ஓய்வு எடுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஓய்வு காலம் வந்துட்டது இல்லையா? தலைமை பதவி, எம்பி பதவி எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஓய்வு காலம் வந்தது இல்லையா? அப்ப நீங்க ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிடத்தானே வேணும். விட்டாதானே ஏதாவது ஒன்று வரும். இப்ப என்ன பிரச்சனை, என்ன நீங்கள் முன்னுக்கு ஒரு அகிம்சை அரசியல்ல இருந்த நீங்க, அதுக்கு பிறகு ஆயுத அரசியல்ல இருந்த நீங்கள், ஆயுத அரசியல்ல இருந்து அகிம்சைக்கு திரும்புறோம் அல்லது ஜனநாயகத்துக்கு திரும்புறோம் என்று வந்து ஒரு ஆயுத அரசியலுக்கு எதிர்ப்பு அரசியல்ல இருந்த நீங்க, பிறகு அந்த ஆயுத அரசியலோட சேர்ந்த அற அரசியல்ல இருந்த நீங்க, அதுக்கு பிறகு தனியான கட்சி அரசியல்லையும் இருக்கிறீங்க. இப்படி 5 விதமான அரசியல்ல இருந்து உங்களுக்கு கூட அந்த ரத்த மாத்திரத்துக்கு ஆப்ஷனே இல்ல. சரி, அப்படியே இருந்து நீங்க இந்த மக்களுக்காக என்னத்தை சாதித்து கொடுத்துட்டீங்களன்னு கேட்டா நான் இன்னும் சாதிக்கத்தான் கிடக்குதுன்னு சொல்ற இடத்துலதான் நீங்க இருக்கிற போது அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு புதிய தலைமுறைகளுக்கு புதிய சிந்தனை உள்ளவர்கள் வந்தாயிட்டுது. மக்கள் வேற வேற மாதிரி சிந்திக்க தொடங்கிட்டார்கள். அவர்களுடைய வாக்களிக்கிற மாறி போச்சுது. அப்ப நீங்க அதுக்கு எட்ட வகையில உங்களுடைய கட்சியை தகவமைக்கிறது முக்கியம் தான். பார்க்கலாம். நாங்கள் இப்ப நினைக்கிறேன் அடுத்த தேர்தலும் விரைவில் வரப்போகுது. அதுக்குள்ள தங்களுடைய உள்கட்சி குழப்பங்களை சீரமைச்சு இல்லாட்டி அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு தனி கட்சியாக இல்லாட்டில் ஒரு குழுவாக அவர்கள் ஒரு பேர் சொல்ற மாதிரி வரவினமா இல்லாட்டில் என்ன நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். தவிர வேற வழி இல்லை. நன்றி, வணக்கம்.